வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நீண்ட காலமா யாருமே பேசாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ரொம்ப தேவை. ஜாதகம் பார்த்தோம், லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணோம், ராசிநாதன் ஆக்டிவேட் பண்ணோம், யோகாதிபதிய, பாக்யாதிபதிய, லாபஸ்தானாதிபதிய எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம். ஜாதகம் எனக்கு ஆக்டிவேட் ஆகல. இனிமேல் ஜாதகத்தை பார்க்கலாமா பார்க்க கூடாதா, ஜோதிடத்தை நம்பலாமா நம்ப கூடாதா, அப்படியெல்லாம் நிறைய பேர் விரக்தியில நிறைய பேர் விமர்சனம் பண்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா உங்களோட விதியை மாற்றக்கூடிய, உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடிய திதி நித்யா தேவதைகளை பத்தி பார்க்க போறோம். உங்களோட திதி தேவதை எது? அந்த திதி தேவதை எதை தரும்? ஏன் இவ்வளவு நாள் திதி தேவதையை பத்தி நம்ம பெரிய அவேர்னஸ் இல்லாம இருந்தோம்? திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு சொல்லுவாங்க. திதியை பிடித்தவர்களுக்கு பெரும் நிதி கட்டுப்படும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உங்கள் திதி தேவதைகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அப்ப இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உங்கள் விதியை வெல்லும் ரகசியமும் சூட்சுமமும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இந்த வீடியோ. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்ல இருக்கிற குரூப், வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய குரூப்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைங்க. பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது 5 அங்கங்கள்: நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம். இந்த 5ஐயும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் பஞ்ச அங்கங்கள். அதுதான் பஞ்சாங்கம். அப்படிப்பட்ட பஞ்சாங்கத்துல நாள் பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், யோக நாள் பார்ப்போம், சிலர் கர்ணநாதனை வழிபாடு செய்யறதையும் பார்த்தோம். ஆனா திதியை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா கிடையாது. திதியை கட்டுப்படுத்தக்கூடியது யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனோட அதிபதி யாரு? கடவுள்ல மகாலட்சுமி. அப்ப ஒருவரோட வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், அற்புதமான வாழ்க்கை துணை அமையணும், குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் வளர்ச்சியும் வேணும், எனக்கு எல்லா விதத்திலும் வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். உங்களோட திதி தேவதை யாருன்னா அவர்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் தீர்வை தரப்போறாங்க. தீர்வுங்கிறது 2 விதமாக தரப்படும். ஒன்னு அகத்தீர்வு, இன்னொன்னு புறத்தீர்வு. அதாவது இன்டர்னலா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறது. இன்னொன்னு எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ்க்கு நமக்கு தீர்வை தரக்கூடிய. இந்த இன்டர்னல் இஷ்யூ அப்படின்னா எது? நமக்கு மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய குழப்பமா இருக்கலாம், அல்லது நம்மளே முடிவெடுக்கிறதுல ஏதாவது தடுமாற்றம் ஏற்படுவதா இருக்கலாம், தப்பாக முடிவெடுப்பதா இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய மனதுக்குள் இன்டர்னலா ஏற்படக்கூடிய குழப்பங்கள். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது எது? இதுதான் பெரும்பாலும் நம்மளை கட்டுப்படுத்தும். இந்த எக்ஸ்டர்னல் பிரஷர்ங்கிறது நம்ம தொழில போட்டியா இருக்கிறவங்க, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்ம கூட வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள், நம்ம பழகக்கூடியவர்கள், நண்பர்கள், கூட வேலை செய்யறவங்க, பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இவங்க எல்லாம் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ். அதுதான் புறம் சார்ந்த பிரச்சனைகள். அப்ப எந்த ஒரு மனிதனுக்குமே சிக்கல்கள்ங்கிறது ஒண்ணு அகம் சார்ந்து அல்லது புறம் சார்ந்து வரலாம். ஒண்ணு இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். இந்த ரெண்டுக்கும் நிரந்தர தீர்வை தரக்கூடியதுதான் இந்த திதி தேவதை. அப்ப இந்த திதி தேவதை நமக்கு நிரந்தரமான தீர்வை தரும். அது பினான்சியலா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், அல்லது எந்த விதமான பாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது நம்மளோட வாழ்க்கையில எது தேவையான நேரத்துல கிடைக்கணுமோ அது கிடைக்கலினாலே நிச்சயமாக நம்ம திதி தேவதைகளினோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல, அல்லது திதி தேவதையை நம்ம ஆக்டிவேட் செய்யல, வழிபாடு செய்யலன்னு அர்த்தம். ஏன் திதி தேவதையை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னா, இந்த திதி தேவதைகள் தான் ஸ்ரீ சக்கரத்திற்கு சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னா, ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டாலே அது மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி சக்கரம், அதுக்கு பேர் தான் ஸ்ரீ சக்கரம். நிறைய பேருக்கு ஸ்ரீ சக்கரத்துக்கும் மகாமேருக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாம இருக்கலாம். ஸ்ரீ சக்கரம்ங்கிறது இந்த மகாமேருவை மேலிருந்து பார்த்து வரைகிறது. ஸ்ரீ சக்கரம் இந்த முப்பரிணாமம் சொல்லக்கூடிய 3D வியூல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மகாமேரு. அப்ப இரண்டுமே ஒண்ணுதான். முதல்ல திதிங்கிறது என்ன? ஒருவரோட பிறந்த கால ஜாதகத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் இது திதியாக சொல்லப்படுது. திதி மொத்தம் 15 திதி உண்டு. இந்த 15 திதியில தேய்பிரையில 15 திதியும் வளர்பிறையில 15 திதியும் இருக்கும். உதாரணத்துக்கு அஷ்டமி திதி, ஏகாதசி, நவமி, தசமி,
சஷ்டி, சதுர்த்தி, இது போல வளர்பிறையில் 15ம் தேய்பிறையில் 15 திதியும் வரும். மொத்தம் 30 திதியில தான் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. இந்த 30 திதிகளில் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கிறீர்களோ அதற்குன்னு ஒரு திதி தேவதை உண்டு. இந்த திதி தேவதை தான் மகாமேருவுக்கு, மகாலட்சுமிக்கு, ஸ்ரீ சக்கரத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப 15 திதியும் 15 நாட்களாக நமக்கு ஒவ்வொரு சக்தியையும் தருது. வளர்பிறையில ஒரு அஷ்டமினா தேய்பிறையில ஒரு அஷ்டமி. அப்ப 15 தேவதைகள் தான் இந்த 30 விதமான திதிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த 15 தேவதைகள் தான் உங்களோட வாழ்க்கையில் அகம் சார்ந்து புறம் சார்ந்து வரக்கூடிய சிக்கல்களை, உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாகவும், உங்களோட ஜாதகத்துல திதி சூன்யம்னு ஒண்ணு பார்த்திருப்போம். திதி நீங்க எதுல பிறந்திருக்கிறீங்களோ அதை பொறுத்து 2 ராசிகள் ஒவ்வொருவருக்கும் திதி சூன்யமாக இருக்கும். சூன்யம் அப்படின்னாலே அது ஜீரோன்னு அர்த்தம். அப்ப எந்த ராசிகள் உங்களுக்கு திதி சூன்யமா அமையுதோ அந்த ராசி, அந்த ராசியுடைய பலன்கள், அந்த ராசிநாதன் பலன்கள் உங்களுக்கு பூஜ்ஜியம் ஆயிடுது. அப்ப அந்த திதி சூன்யம் ஆகக்கூடிய அந்த 2 கிரகங்களை, அந்த 2 விதமான பலன்களை உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க செய்வதற்கு உங்கள் திதி தேவதையை நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்ப என்னுடைய திதி தேவதையை நான் எப்படி வழிபாடு செய்யறது, என்னோட திதியை வைத்து நான் எப்படி என் தேவதையை தெரிந்து கொள்றது அப்படின்னா, உங்களோட பிறந்த நேரம், உங்களோட பிறந்த நாள், பிறந்த ஊர், இந்த 3 தகவல்களையும் நீங்க வச்சுதான் உங்களோட திதி தேவதையை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல என்ன திதின்னு தெரியணும். அது வளர்பிறையா தேய்பிறையா, அதாவது சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா அப்படின்னு பார்த்து உங்களோட திதியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அந்த திதிக்கு உரிய தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிரீன்ல இப்ப தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா, அலுவலகத்துக்கு இந்த தகவலை அனுப்புனீங்கன்னா நாங்க உங்களுக்கு கணிச்சு உங்களோட திதி எது, திதி தேவதை யார் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கே இந்த 15 தேவதைகள் தான் சக்தியை தராங்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் திதி தேவதை உங்களுக்கான சக்தியை, செல்வத்தை, ஞானத்தை, உங்களுக்கான ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவர். அப்ப எனக்கு ஜாதகத்துல எதுவுமே வேலை செய்யல, ஜாதக பலன் எனக்கு பலிக்கல அப்படின்னு கைவிட்டவர்கள் கூட எங்கிட்ட வரும்போது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த தேவதையை வழிபாடு செய்யுங்க. அதனாலதான் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்த குருஜி, ஆனா உங்ககிட்ட பார்த்த பிறகு என்னுடைய சிக்கல் சரியாச்சு, வாழ்க்கையில் எனக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகுச்சு, நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்குன்னு என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் சொல்றதுக்கு காரணமே, நான் வெறுமன கிரகங்கள், யோகங்கள், தசாபுத்தியை மட்டும் பார்க்காம சில நேரங்கள்ல உங்களோட திதி தேவதைனால பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துதான் திதி தேவதையும் நான் வழிபாடு செய்ய சொல்றது. ஒருத்தருக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம். இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் குருவும் சரியா இருந்துட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்காம போகாது, குழந்தை பாக்கியத்துல சிக்கல் வராது. ஆனா 5ஆம் இடமும் அதிபதியும் நல்லா இருக்காரு, குருவும் நல்லா இருக்காரு, ஆனா குழந்தை இல்லைன்னா ஒருவேளை அந்த 5ஆம் இடத்து ராசி திதி சூன்யத்துல போய் மாட்டி இருக்கும், திதி பலன் தராமல் அது 0 ஆயிடும். அப்ப 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியமோ, குழந்தைகளால் யோகமோ, அல்லது குழந்தைகளுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதோ நடக்காது. அப்ப உங்களோட திதி தேவதையை நீங்க வழிபாடு செஞ்சால் இந்த திதி சூன்யத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கிடைக்காத பலன்களையும் நீங்கள் மீட்டெடுத்துக்கலாம். அந்த பலன்களை நீங்க அனுபவிச்சுக்கலாம். இதுல ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதை உண்டு. அப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காமேஸ்வரி, சித்ரா, நித்யா, பேருண்டா, இந்த மாதிரி நிறைய பெயர்கள், அதாவது 15 விதமான தேவதைகள் உண்டு. அப்ப உங்களோட திதி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவதையை நீங்கள் வழிபாடு செய்யலாம். உலகத்துல இதுவரைக்கும் திதி தேவதைகளுக்குன்னு ஒரு பெரிய யாகமோ வேள்வியோ நடைபெற்றதே இல்லை. ஒருவருக்கு வாழ்க்கையில 30 நாளும் வெற்றி அடையணும். இந்த 15 திதி தேவதைகளுக்காக நடைபெறக்கூடிய எந்த விதமான வழிபாட்டிலும் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு எல்லா நாளும் யோக நாளே, எல்லா நாளும் வெற்றி நாளே, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸே. அப்ப கண்டிப்பாக இந்த திதி தேவதைகளுக்காக செய்யக்கூடிய அந்த யாகத்திற்கு பெயர் திதி நித்யா தேவதா யாகம் அல்லது திதி நித்யா தேவதா ஹோமம். 15 திதி தேவதைகளுக்கும் 15 கலசங்கள் வைத்து
இந்த திதி நித்யா யாகம் என்பது நடைபெறுவது ரொம்ப 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 விசேஷம். இதுல எந்த திதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். 15 திதி தேவதைகளுக்கும் 15 கலசங்கள் வைத்து ஒவ்வொரு திதி தேவதைக்கும் உரிய மந்திரங்களை முறையாக உச்சரித்து அங்கே முறையாக அந்த யாகத்தை நடத்தி அங்கே உங்கள் தேவதைக்கான புகைப்படத்தையும் அங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சு அவர்களுக்கான எந்திரம் அவர்களுக்கான மந்திரத்தை சரியாக பிரயோகிக்கும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் வேலையை உங்கள் திதி தேவதை செய்வார். அப்ப இந்த யாகம் எங்கே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னா மார்ச் மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அற்புதமான குருவின் ஆதிக்கம் நிறைந்த வியாழன் அன்று இந்த திதி நித்யா தேவதா ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உங்களோட திதி எதுன்னு தெரிஞ்சு அந்த திதி தேவதைக்கான புகைப்படத்தையும் அந்த திதி தேவதைக்கான எந்திரத்தையும் நீங்க பூஜையில் வைத்தும் மகாலட்சுமியிடமும் வைத்து பூஜித்து உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு சங்கல்பம் செய்து சக்தியூட்டப்பட்டு அந்த திதி தேவதையை உங்கள் இல்லத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லலாம். இந்த திதி தேவதையை உங்க வீட்டுக்கு கொண்டுகிட்டு போகும் பொழுது திதி தேவதை உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொரு நாளையும் வெற்றியுள்ள நாளாக மாற்றி தருவார். இந்த திதி தேவதைகள் யாகம் எங்கே செய்வது விசேஷம் அப்படின்னா மகாலட்சுமியின் ஆலயத்துல மகாமேருவை வைத்து பூஜிக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த திதி நித்யா தேவதா யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அஷ்டலட்சுமியும் மகாலட்சுமியும் ஸ்ரீசக்கரமும் பார்வை படும்படி இந்த யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் நிச்சயமாக சகல ஐஸ்வர்யமும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கும். எந்த கோரிக்கையா இருந்தாலும் எந்த எண்ணமாக இருந்தாலும் உங்கள் திதி தேவதை வெற்றியை தரும். உங்கள் திதிக்கு 2 ராசிகள் சூன்யமாகி இருந்தாலும் அந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எதை தடை செய்தாலும் அதையும் வெற்றியடைய செய்யும், அந்த தடைகளையும் நீக்கும். அப்ப கண்டிப்பாக திதி நித்யா தேவதா யாகம்ங்கிறது சக்தி வாய்ந்தது. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க நிறைய பேர். இந்த யாகம் என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இந்த திதியை நீங்கள் பிடித்து கொண்டால் விதியை வெல்லலாம். திதியை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டால் தீர்வை நோக்கி போலாம். எனக்கு எத்தனையோ விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கல, எத்தனையோ விஷயங்கள்ல தடை ஏற்பட்டிருக்கு. உங்க திதி எதுன்னு தெரிஞ்சு வழிபாடு செஞ்சா திதி சூன்யத்தை தவிர்த்திடலாம். உங்களுக்கான எல்லா நாட்களுமே உங்களுக்கு வெற்றியை தரும். அப்படிப்பட்ட இந்த திதி நித்யா தேவதா யாகம் என்பது மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமையில உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நடைபெறுது. இந்த திதி நித்யா தேவதா யாகத்தில் கலந்து கொள்ளும் உங்களுக்கு உங்கள் திதி தேவதையின் படம் ஃப்ரேம் பண்ணி சக்தியூட்டப்பட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்திற்காக சித்தி செய்து வழங்கப்படும். அப்ப உங்கள் திதி தேவதை உங்களோடு இருந்து உங்களுக்கான அனைத்து வெற்றியையும் கண்டிப்பாக பெற்று தருவார். இந்த கோவில் எங்கே இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த ஆலயம் இருக்கு. சேலத்திலிருந்து சென்னை போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் பகுதியிலிருந்து வந்தா கள்ளக்குறிச்சியை தாண்டி 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. அனைத்து சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வை தரக்கூடிய இந்த திதி தேவதை பூஜை என்பது பெரிய அளவில் வெற்றியை தரும். அப்ப முறையா செய்யணும். அப்ப இதுக்கு ரொம்ப 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 சிரத்தை எடுத்து செய்யணுங்கிறதுனால நானே தலைமை ஏற்று என்னோட மேற்பார்வையிலேயே தான் இந்த மார்ச் 26 வியாழக்கிழமை இந்த திதி நித்யா தேவதா யாகம் நடைபெற இருக்கு. பெரும் திரளா கலந்துக்குங்க, குடும்பத்தோட கலந்துக்குங்க. இன்னொரு முறை இது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாள்ல உங்களுக்கு குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே இருக்கும் பொழுது இந்த நாள் வருது. அப்ப குரு சந்திரன் இணைந்தால் அதற்கு பெயர் குரு சந்திர யோகம். குரு கும்பராசியில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பதால் அன்றைய தினம் குரு மங்கள யோகமும் இருக்கு. குரு சந்திர யோகமும் குருமங்கலம் யோகமும் ஒருவரோட ஜாதகத்துல பிறக்கும் பொழுது இருந்துட்டா அவங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் எப்பவுமே வராது. அப்படிப்பட்ட யோக நாளும் அந்த நாள்ல வருது. அன்னைக்கு அற்புதமான இந்த திதி நித்யா தேவதா யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கே உங்களோட பிளானை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாளை இறைவனுக்காக ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையில் திதி தேவதையால் ஏற்பட போகும் மாற்றத்தையும் ஏற்பட போகும் பிரம்மாண்ட வளர்ச்சியும் மிகப்பெரிய சிக்கலை கூட எளிதாக தீர்க்கும் வாய்ப்பை பெறுவதற்கும் அதை அனுபவமாக உணர்வதற்கும் இப்பொழுதே நீங்கள் தயாராகி விடுங்கள். அன்றைய தினம் ஆலயத்திற்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து திதி நித்யா தேவதா யாகத்தில் கலந்து கொள்ளலாம். நம்மளுடைய திதி தேவதையை நாம் இல்லத்திற்கு அழைத்து செல்லுவோம். நம்மளுடைய எல்லா சிக்கலும் நீங்கி
நமக்கு திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணரலாம் என்று கேட்டுக்கொண்டு மார்ச் 26 காலை 9:30 மணிக்கு இந்த யாகம் தொடங்க இருக்கிறது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்திற்கு நேரில் வருகை தாருங்கள். நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.